Then one more products இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஐக்கான், அப்லோட். இந்த ப்ராடக்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் நேம், then price. Okay, then one more product add பண்ணிக்கிறேன். See, upload. Then ATC corn flour இதை choose பண்ணிக்கிறேன். Then title, then price, then one more images. Then இந்த images நான் choose பண்ணிக்கிறேன். Then என்னுடைய product name இங்க apply பண்ணிக்கிறேன். Then price, then one more product. நான் இந்த product add பண்ணிக்கிறேன். Then product name, then price, then one more product. நான் இந்த images choose பண்ணிக்கிறேன். Then product name, then price. ஒன்ஸ் ப்ரிவியூ பார்த்துருவோம். இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் மொபைல் வியூ இப்படி தான் இருக்கும். சரி, இந்த டோங்கல் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு ப்ராடக்ட் நேம் வித் ப்ரைஸ் அண்ட் நேம் வித் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி, இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். தென் டேப்லெட் வியூ, சி லைக் திஸ். தென் லேப்டாப் ஆர் பிசி வியூ, சி லைக் திஸ். தென் உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் சென்ட் என்கொயரி கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிய பெரிய வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி எக்ஸட்ரா ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் நேம், ப்ரைஸ் கொடுத்து சென்ட் என்கொயரி ஆர் புக்கிங் ஆன்லைன் ஆர் பை ஆன்லைன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பட்டன் எம்பெட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் இந்த வெப்சைட்டில் எம்பெட் பண்ணிக்க முடியும். அதுக்காக sites.google.com நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாம ஃப்ரீயாகவே இங்கே எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. sites.google.com ரொம்ப சூப்பர்வாக இதை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த இடத்துல நீங்கள் சென்ட் என்கொயரி பட்டன் எம்பெட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. சரி, ஈச் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சென்ட் என்கொயரி ஆர் பை நவ் ஆர் ஆன்லைன் புக்கிங் எந்த பட்டனை வேணாலும் நீங்கள் எம்பெட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சென்ட் என்கொயரி டைட்டிலில் ஒரு பட்டன் உங்களுக்கு எம்பெட் பண்ணி காட்டுறேன். சரி, இங்கே இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. இங்கே பிக்டூல் பாருங்கள், இந்த பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பட்டன் கேட்டிருக்கு, இந்த இடத்துல உங்கள் பட்டனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சென்ட் என்கொயரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு டைட்டிலில் கூட நீங்கள் பட்டனை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பை நவ் அண்ட் ஆன்லைன் புக்கிங் இந்த மாதிரி இந்த இடத்துல லிங்க் கேட்டிருக்கு. இந்த லிங்க்ஸ்க்கு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அட்வைஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய வெப்சைட்டில் விசிட் பண்ணியிருக்க ஒரு கஸ்டமர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வியூவை பார்த்துட்டு ஒன்ஸ் அவங்க ஒரு என்கொயரி கொடுக்குறாங்க. அந்த என்கொயரிஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணுன்றதுக்காக நம்ம ஒரு ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபார்ம்ஸுடைய லிங்க்கை தான் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே அதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த லிங்க். நம்ம அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணிப்போம். ஒன்ஸ் உங்கள் ப்ரௌசரில் ஒன் மோர் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கூகுள் ஃபார்ம்ஸ், இதுவும் ஆல்மோஸ்ட் கூகுளோடைய ப்ராடக்ட் தான். கூகுள் ஃபார்ம்ஸ், தென் என்டர் கொடுத்துக்கோங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்லுக் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் எஃபர்ட்லெஸ் ஃபார்ம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பர்சனல் ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். நியூ ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சி ஓகே, தென் உங்கள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் லுக் இப்படி தான் இருக்கும். லைக் கொஷின் அண்ட் ரெஸ்பான்சஸ். இங்கே அன்டைட்டில்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த அன்டைட்டில்டு ஃபார்மில் சென்ட் என்கொயரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் இங்கே ப்ரீஃப்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. பட் அதர்வைஸ் உங்களால் முடியலன்னா நீங்கள் அதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸ் என்கொயரி கொடுத்துக்கிறேன்.
ஒன்ஸ் உங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணியிருக்க ஒரு விசிட்டர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டை என்கொயரி பண்ணும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்பெனி நேமாகவும் கொடுத்துக்கலாம், ஆர் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஸோ நேம்னு கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்தோடனே இங்கே ஷார்ட் ஆன்சர் கேட்டிருக்கு. இந்த ஆரோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. See, short answer, paragraph, multiple choice and check boxes, drop down and file upload. நீங்கள் வந்து இமேஜ் ஃபார்மேட் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் இங்கே என்னுடைய கொஷின் நேமில் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஆன்சர் மோஸ்ட்லி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே ஷார்ட் ஆன்சர் கொடுத்துக்கிறேன். See, short answer. ஒன்ஸ் நீங்கள் இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல டிசேபிள் ஆகிருக்கு. ஒன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் கொஷினை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர், தென் ஷார்ட் ஆன்சர். காண்டாக்ட் நம்பர் மோஸ்ட்லி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே ஷார்ட் ஆன்சர் விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நம்பர் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் வேணுமா ஆர் லென்த்தி, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி லென்த், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பர் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. தென் ஒன் மோர் கொஷினை நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். குவான்டிட்டிஸ் ரிக்வயர்டு, மோஸ்ட்லி இதுவும் ஷார்ட் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஷார்ட் ஆன்சர் விட்டுருங்க. தென் ஒன் மோர் கொஷின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொஷினில் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சைடில் மல்டிபிள் சாய்ஸ் கேட்டிருக்கு. சி, மல்டிபிள் சாய்ஸ் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. தென் ஆட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் 1 நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல், இங்கே ஆட் அதர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 2ல் அவுட் சைட் தர்மபுரி கொடுத்துக்கோங்க. தென் ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 3ல் ரீட்டைல், தென் ஒன் மோர் ஃபோர்த் ஆப்ஷனில் ஹோல்சேல். ஒன்ஸ் ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கு. ஆல் சேஞ்சஸ் சேவ்ட் இன் டிரைவ், ஆட்டோமேட்டிக்லி இது சேஞ்ச் ஆகிடும். தென் நீங்கள் டைரெக்டாக பேக் வந்துடுங்க. இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஃப்டர் பேக் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ஃபார்ம்ஸ் லிஸ்டெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். சி, ஸோ இந்த பிக் டூல் பாருங்கள். இந்த 3 டாட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரீநேம், ரிமூவ் அண்ட் ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண உங்கள் கூகுள் ஃபார்முடைய இன்டர்ஃபேஸ் லுக் இப்படி தான் இருக்கும். சி, ஸோ நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இங்கே அப்ளை ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. தென் உங்கள் வெப்சைட் பேஜுக்கு போயிடுங்க. தென் இங்கே லிங்க் ஆப்ஷன் கேட்டிருக்கு. அந்த லிங்க் ஆப்ஷன்ஸில் இந்த லிங்க்கை நீங்கள் புட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் கேன்சல் அண்ட் இன்செர்ட் கேட்டிருக்கு. ஸோ இன்செர்ட் கொடுத்துக்கோங்க. சரி, நம்மளுக்கு பட்டன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ப்ராடக்ட்ஸ்க்கும் நீங்கள் சேம் எம்பெட் பட்டனை நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சேம் லிங்கோடு தான் இது அப்ளை ஆகும். தென் நீங்கள் ஈச் ப்ராடக்ட்ஸ்க்கும் நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் போய்ட்டு ஃபார்ம்ஸ் அண்ட் க்ரியேட் பண்ணி அந்த லிங்க் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த எம்பெட் பட்டன்லேயே நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து ஈச் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் உங்கள் எம்பெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சி, டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. நான் 6 ப்ராடக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் 6 எம்பெட் பட்டனை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். 3, 4, 5, 6. உங்கள் எம்பெட் பட்டன் மேலே உங்கள் பிக் டூலில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் பக்கத்தில் வச்சுக்க முடியும். சி, தென் ஸோ
ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் அழகாக காட்டுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மவுஸ் பிக்கால் நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த பிளேஸில் புட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் நீங்கள் இதெல்லாம் புட் பண்ணிக்க முடியும். see like this. ஓகே, இப்போ ப்ராடக்ட்ஸ்க்கு நான் சென்ட் என்கொயரி பட்டனை எம்பெட் பண்ணி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ஆஃப்டர் இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். தென் ஒன்ஸ் நம்ம ப்ரிவ்யூ செக் பண்ணிடுவோம். ஜஸ்ட் கோ டு ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ். மொபைல் வியூவில் உங்கள் ப்ராடக்ட் வியூ இப்படி தான் இருக்கும். see ஒன்ஸ் இந்த டோங்கல் பட்டனை நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்தால் தென் உங்கள் வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் ஒன் மோர் பேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி ஹோம் அபவுட் அஸ் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஒன் மோர் பேஜ் இமேஜ். உங்கள் பிஸ்னஸ் ஜென்ரல் இமேஜஸை நீங்கள் இந்த பேஜில் அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட் இங்கே இமேஜ் ஆப்ஷன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டுக்கு கீழே வச்சுப்போம். see and finally நம்ம one more pages create பண்ணிக்குவோம். contact us. just done கொடுத்துக்கோங்க. then இதுக்கு contact us பேஜ்க்கு நம்ம background images change பண்ணிப்போம். then select image கொடுத்துக்கோங்க. இதுக்கான background images எங்கிட்ட இல்லை, ஸோ நான் டைரெக்டாக ஆன்லைன்லேயே நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் அஸ்க்கு இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே டிக் மார்க் வந்துடும். தென் செலக்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்ளை ஆகிடும். see like this. தென் ஃபூட்டர் கொடுத்துக்கோங்க. தென் அது கீழே நம்ம டிவைட் பட்டன் யூஸ் பண்ணிப்போம். தென் உங்கள் பிஸ்னஸ் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ் காண்டாக்ட் டீட்டெயில் வித் கூகுள் மேப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நான் காண்டாக்ட் டீட்டெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை இங்கே புட் பண்ணிக்கிறேன். இந்த எம்டி பிளேஸில் உங்கள் பிக் டூலெல்லாம் நீங்கள் டபுள் கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். ஸோ இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆர் ரைட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷனுக்கு கூகுள் மேப்பை அப்ளை பண்ணிப்போம். see இங்கே இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. தென் இந்த டோங்கல் பட்டனை லிட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. தென் இங்கே மேப் ஆப்ஷன், இந்த பிக் டூல் பாருங்கள், இங்கே மேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. select a map. then enter a location கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி enter a location கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி உங்களோட விஷயஸ் தான், நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் லொக்கேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரிசல்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேட்டலைட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். see like this. சேட்டலைட் அண்ட் நார்மல் மேப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபைனலி உங்கள் கூகுள் மேப் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் கொடுத்துக்கோங்க. see இந்த ப்ளூ எண்ட்ல இருக்க செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் கூகுள் மேப்ஸ் இங்கே அப்ளை ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த சைஸில் வைக்கணுமோ வச்சுக்க முடியும். see நீங்கள் ஃபுல் சைஸில் வச்சுக்க முடியும். ஓகே, காண்டாக்ட் அஸ் பேஜை நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஒன்ஸ் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ப்ளூ இன்ட்டில் பப்ளிஷ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிஷ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்கள் வெப்சைட் ஹோஸ்டிங் ஆகிடும். இது ஃப்ரீ ஹோஸ்டிங் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜஸ் இல்லை. இந்த பிக் டூல் பாருங்கள், நான் பப்ளிஷ் கொடுக்குறேன் வெப்சைட்டுக்கோ. பப்ளிஷ் டு த வெப் கேட்டிருக்கு. வெப் அட்ரஸ் நார்மலாக அதே ஜென்ரேட் ஆயிருக்கு, சுதர்சன் மல்லிகை. ஓகே, தென் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நேமை வேறு மாதிரி கூட நீங்கள் வெப் அட்ரஸில் என்டர் பண்ணிக்க முடியும். என்னுடைய வெப்சைட் நேம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், sites.google.com /view and சுதர்சனன் மல்லிகை. இதான் என்னுடைய சைட் நேம். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வெப்சைட்டில் ஒரு டிசப்பாயிண்டடான ஒரு மெசேஜ். உங்கள் பிஸ்னஸ் நேமில் ஒரு பெய்ட் வெர்ஷன் கொடுத்து ஒரு டொமைன் வாங்கிக்க முடியும். அந்த டொமைன் இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் நமக்கு ஃப்ரீ கிரியேட்டிங் அண்ட் ஹோஸ்டிங் எல்லாமே ஃப்ரீ கிடைக்குது. ஸோ நமக்கு இதுவே பெட்டர். தென் கஸ்டம் URL
Make it easier for people to visit your site with custom URL like www.yourdomain.com கேட்டிருக்காங்க. ஸோ லைக் உங்களுக்கு ஒரு டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெப்சைட்டை பார்க்குற விசிட்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் உங்கள் பிஸ்னஸ் நேமில் நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ண டொமைனை நீங்கள் இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். தென் who can view my site கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல who can view my site கேட்டிருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாகவே anyone கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டை எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் நம்ம இதை அப்ளை பண்ணணும். ஸோ anyone டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. சர்ச் செட்டிங்ஸ் ரிக்வெஸ்ட் பப்ளிக் சர்ச் என்ஜின்ஸ் டு நாட் டிஸ்பிளே மை சைட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் டிக் மார்க் கொடுக்க வேண்டாம். தென் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஃபைனலி இங்கே ப்ளூ இன்ட்டில் இருக்க இந்த பப்ளிஷை நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் வெப்சைட் ஃப்ரீயாக ஹோஸ்டிங் கிடைச்சிரும். பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. See, your site has been published successfully. ஃபைனலி இந்த பப்ளிஷ் பக்கம் இந்த மாதிரி ஏரோ ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பப்ளிஷ் செட்டிங்ஸ், ரிவ்யூ சேஞ்சஸ் அண்ட் பப்ளிஷ் அண்ட் வியூ பப்ளிஷ்டு சைட் அண்ட் அன்பப்ளிஷ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்க சைட்டை நம்ம ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபைனலி sites.google.com உடைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும். தென் கூகுள் ஃபார்ம்ஸை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் பட்டன் எம்பெட் பண்ணியிருக்கோம். லைக் சென்ட் என்கொயரி கொடுத்துருக்கோம். தென் கஸ்டமர் உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்ட் என்கொயரி இல்லை பை ஆன்லைன் ஆர் புக்கிங் ஆன்லைன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எம்பெட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஆஸ் ஏ கஸ்டமராக நான் இந்த ப்ராடக்ட்டை நான் சென்ட் என்கொயரி பண்ணிக்கிறேன். இந்த சென்ட் என்கொயரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு இதில் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் சென்ட் என்கொயரி கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகிடும். ப்ரீவியஸாக நான் இந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சென்ட் என்கொயரி கொடுத்தோன்னே நமக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே சென்ட் என்கொயரி ஃபார் பிஸ்னஸ் என்கொயரி, நேம் குமார், தென் கான்டாக்ட் நம்பர், தென் குவான்டிட்டி ரிக்வயர்ட் 10. ஐ மீன் டெக்ஸ்ட்டுக்கு இங்கே வேல்யூ இல்லை, ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சொல்லி கேட்குது. தென் லொக்கேஷன் லோக்கல். ஸோ இந்த இடத்துல ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் கொடுத்துருக்கோம். தென் சப்மிட். சென்ட் என்கொயரி யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட். அண்ட் ஒன் மோர் என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்க முடியும். ஆஸ் ஏ கஸ்டமராக இங்கே நான் சென்ட் என்கொயரி கொடுத்துட்டேன். தென் ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணிவிட்டு தென் அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தென் ஒன் மோர் டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம்ஸ் என்டர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் கிளிக். தென் இந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிஸ்னஸ் ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை இங்கே பிஸ்னஸ் மெயில் ஐடியாக கொடுத்துக்கோங்க. தென் இன்டர்ஃபேஸ் லுக் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நாம் ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது இங்கே இருக்குது. ஒன்ஸ் இந்த ஃபார்மை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஓகே, கொஷின் அண்ட் ரெஸ்பான்சஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு 3 என்கொயரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராம், செகண்ட் பர்சன் குமார், தேர்ட் பர்சன் அஷா. தென் இந்த 3 கஸ்டமர்ஸோடைய காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி ரிக்வயர்ட், தென் லொக்கேஷன் 100% ப்ளூவில் இருக்குது இந்த சர்க்கிள். தென் லோக்கல் ஆல்சோ ப்ளூ. ஸோ மேட்ச். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ் லோக்கல்லேருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. தென் உங்கள் பிஸ்னஸ் என்கொயரிஸை நீங்கள் பிரிண்ட்டும் கொடுத்துக்க முடியும். ஆர் நீங்கள் எக்ஸல் பேஜில் போய்ட்டு நீங்கள் வியூவும் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இங்கே சைடில் இருக்க இந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே டவுன்லோட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிரிண்ட் ஆல் ரெஸ்பான்ஸ், தென் டெலிட் ஆல் ரெஸ்பான்ஸ், செலக்ட் ரெஸ்பான்ஸ் டெசிக்னேஷன், get email notification for new responses. Get email notification for new response. இந்த இடத்துல நான் எம்பெட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும்போது உங்கள் பிஸ்னஸ் இமெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
Okay, then download response. See, zip file வந்திருக்கு. Then open. Then Excel file. உங்களுக்கு டைரக்டாவே எக்ஸல் ஃபைல்ல கன்வெர்ட் ஆயிடுது அது. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு. இப்போ எக்ஸல் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. சி, ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் எல்லாம் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் இதை என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. சி, கஸ்டமர்ஸ் எந்த டைமில் என்கொயரி பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் என்கொயரி பண்ணியிருக்காங்க. தென் கஸ்டமர் நேம், தென் கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர். சி, தென் கஸ்டமர் குவான்டிட்டி, தென் கஸ்டமர் லொக்கேஷன். சி, லோக்கல். தென் இப்படி தான் உங்கள் பிஸ்னஸ் என்கொயரியை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஆஃப்டர் உங்கள் பிஸ்னஸ் டீலிங்கை டைரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்க முடியும். ஓகே, தென் என்னுடைய வெப்சைட் நேம் இதுதான். தென் ஃப்ரீ வெப்சைட் க்ரியேட் பண்ணி அண்டு ஃப்ரீயாக ஹோஸ்டிங் கொடுத்துட்டோம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன் மோர் ஃப்ரீ வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி ஹோஸ்டிங் பண்ணணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.